நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீண்டும் அட்டூழியம். நாகை மீனவர்கள் மீது 2 நாட்களுக்குள் 3 முறை தாக்குதல். மீன்பிடி உபகரணங்கள் பறித்து சென்றதால் நடுத்தெருவில் நிற்பதாக மீனவர்கள் வேதனை. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த செருதூர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த சண்முகம் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் சந்திரன், ஆறுமுகம், மதுரை வீரன் உள்ளிட்ட 4 மீனவர்கள் நேற்றைய தினம் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இந்த நிலையில் நேற்று மாலை கோடியக்கரை தென்கிழக்கே 14 நாட்டில்கள் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது 2 படகுகளில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் 7 பேர் மீனவர்களின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டியுள்ளனர். இதனால் உயிருக்கு பயந்த தமிழக மீனவர்களை இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்கி ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் 3 லட்சம் மதிப்பிலான வலைகள், GPS கருவி, வாக்கி டாக்கி, செல்போன் உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை திருடி தப்பிச் சென்றனர். அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மீனவர்கள் செருதூர் மீன்பிடி இறங்குதளம் வந்து சேர்ந்தனர். கடலில் நிம்மதியாக தொழில் செய்ய முடியவில்லை என்று கண்ணீருடன் கூறியுள்ள பாதிக்கப்பட்ட மீனவர், இந்திய எல்லையில் புகுந்து இலங்கை கடற்கொள்ளையர்கள் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுவதாகவும் இந்திய கடற்படை அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என்றும் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே நடுக்கடலில் சுதந்திரமாக மீன்பிடிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ள மீனவர்கள், இந்திய கடற்படை அதிகாரிகள் கடலில் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தி தமிழக மீனவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். ஒரே நாளில் 6 காட்டுத்துறை மற்றும் செருதூர் கிராம மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் நாகை மீனவர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.